இன்னைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற அந்த ரெட் லைன் தான் நவ், அதாவது ப்ரெசன்ட் மூமெண்ட். நான் பேசிகிட்டு இருக்கிற மூமெண்ட், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற மூமெண்ட். ஸோ இதை மீன் பண்ணுறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் பாஸ்ட்டு, அந்த பக்கம் ஃப்யூச்சர். ஸோ பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் பிரிக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான், ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் பாஸ்ட் எங்கே இருக்குது, சிம்பிள் ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். சிம்பிள் பாஸ்ட்டும் சிம்பிள் ஃப்யூச்சரும் டைம் லைனில் ஒரு பாயிண்ட், ஒரு ஆக்ஷன் நடந்ததை கம்ப்ளீட்டாக சொல்கிற ஒரு பாயிண்ட். இப்போ நேற்று காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சான் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. இது சிம்பிள் பாஸ்டில் ஒரு பாயிண்ட். சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்லணும் அப்படின்னா அவன் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எழுந்திப்பான் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் பாஸ்ட்டும் சிம்பிள் ஃப்யூச்சரும் ஒரு ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுது. இது எப்போ நடந்துச்சுன்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை அது கூட சேர்த்து சொல்லுது. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதில் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதே 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்காரு. இங்கே ஒரு கண்டினியூட்டி க்ரியேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆக்ஷன் நேற்றும் அதே டைமில் நடந்திருக்கு, இன்றைக்கும் அதே டைமில் நடந்திருக்கு, நாளைக்கும் அதே டைமில் நடக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டைம் லைன். ஸோ அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக அதே டைமில் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் அவர் அந்த டைமில் எக்ஸாக்டாக எழுந்திரிச்சிருந்தார். அப்போ அவருக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஒரு ஆக்ஷன் எப்போ ஹேபிட்டாக மாறுதோ, ரிப்பீட்டடாக அதே டைமில் நடக்குமோ, அந்த ஆக்ஷனை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும். அப்போ அவர் தினமும் காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஹீ கெட்ஸ் அப் அட் 6 எவ்ரி டே அப்படின்னு சொல்லணும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட நேச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எங்கெல்லாம் இது வரும்னு பார்க்கலாம். இந்த ஹேபிட்ஸை பெரிய லெவலில் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், எப்பயுமே மாறாத விஷயங்கள், ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். சன் எப்பயுமே வெஸ்ட்டில் தான் செட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். இதை மாதிரியான விஷயங்கள், எப்பயுமே மாறாத விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும். ஒரு ஆளை பற்றின உங்களோட ஒப்பீனியன். ஸோ ஒரு ஆள் எப்படி அப்படிங்கிறத அவரோட ஹேபிட்ஸை வச்சு தான் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அவரை நம்ம நல்லா கவனிச்சிருப்போம், அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அவர் ஒரு நல்ல அமைதியான ஒரு ஆள், இஸ் அ ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த குவாலிட்டிஸை ரிப்பீட்டடாக உங்களுக்கு காமிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஒரு ஆளோட ஆக்குபேஷன் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் அ மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆக்குபேஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாறாது, சரிங்களா? ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு அந்த ஃபீல்டில் தான் இருப்பாங்க. ஸோ அடிக்கடி மாறாததுனால, அப்படியே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இயற்கையான பண்பு, எப்பையும் மாறாத இயற்கையான பண்புகளை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். கேட்ஸ் ஹண்ட் ரேட்ஸ். கேட்ஸ் வந்துட்டு ரேட்ஸை வேட்டையாடும் அப்படிங்கிறது எப்பயும் மாறப்போகிறது இல்லை. ஸோ அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், இப்போதைக்கு அதுதான் நிலைமை அப்படிங்கும்போது அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அவர் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னா மேபி அது ஃப்யூச்சரில் மாறலாம். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அப்போ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்ட்டு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லிக்கிட்டே போகலாம். இது நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஆக்ஷன் டக்குன்னு முடியாமல், ஓகே, ரிப்பீட்டடாக ரெகுலராக நேச்சராக மாறுதோ, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதோ,
அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா சப்ஜெக்டையும் நம்மளால் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்குள்ளே அடைச்சிட முடியும். ஸோ அந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸான ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படிங்கிற அந்த 7 ப்ரொனவுன்ஸுக்கு எந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் வரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு இந்த டென்ஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படிங்கிறது எந்த மாற்றத்திற்கும் உட்படாத டிக்ஷனரியில் இருக்கிற என்ட்ரி ஃபார்ம், சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மு ஐ, வி, யூ, தே அப்படிங்கிற 4 சப்ஜெக்ட்டுக்கு வரும். எஸ் ஃபார்ம் வந்துட்டு ஹி, ஷி, இட் அப்படிங்கிற அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வரும். ஸோ இதை நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அது உங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியோ அப்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஹி, ஷி, இட் வந்தால் எஸ் ஃபார்ம் வரணும். ஓகே, இப்போ ஐ லிசன், வி லிசன், யூ லிசன், தே லிசன். ஆனால் ஹீ வந்துச்சுன்னா லிசன்ஸ், ஷி லிசன்ஸ், இட் லிசன்ஸ் அப்படின்னு வரணும். ஓகே, ரெண்டாவது பி வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா டூ, டஸ், டிட் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த ஆக்ஷன் வேர்புக்கு அடுத்து இன்னொரு வேர்ப் ஃபார்ம் இருக்குது, அது பி வேர்ப். இந்த பி வேர்பு எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்துச்சு அப்படின்னா ஆம் வரும், ஹி, ஷி, இட்டுக்கு இஸ் வரும், வி, யூ அண்டு தேக்கு ஆர் வரும். அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படிங்கிற 5 பி வேர்ப் ஃபார்ம்ஸில் ஆம், இஸ், ஆர் மட்டும்தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வாஸ் அண்ட் வேர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஆம் வந்துட்டு ஐ கூட வரும், ஐ ஆம் அப்படின்னு சொல்லணும். ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வி ஆர், யூ ஆர், தே ஆர்ன்னு சொல்லணும். ஓகே, இதை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி குமார் அப்படிங்கிற ஒரு ஆளோட டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ் நேம் இஸ் குமார். அவரோட பேரை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம், ஏன்னா அது எப்பயும் மாறப்போகிறது கிடையாது, சரிங்களா? ரைட். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். மேபி ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ் இது மாறலாம். ஆனால் இப்போ அவர் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. ஹி லிவ்ஸ் இன் சென்னை. இதுவும் அதே மாதிரி தான். தினமும் எல்லாருமே வந்துட்டு வீடை மாற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இவர் இப்போ எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம். இஸ் அ கிளவர் பாய் அப்படிங்கிறது நம்மளோட ஒப்பீனியன், அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. ஹி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே அப்படிங்கிறது அவரோட ஹேபிட், அவர் எந்த ஆக்ஷனை ரெகுலராக பண்ணுறாரு அப்படின்னு. ஹி எய்ம்ஸ் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படிங்கிறது அவர் வந்துட்டு அவரோட எய்மாக என்ன வச்சுருக்காரு அப்படி. ஓகே, ஸோ எய்மும் மோஸ்ட்லி மாறாது இல்லைங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் சம் டைம். ஸோ வி கேன் யூஸ் இட் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். If you like my videos, please subscribe and give your valuable comments so that I can improve. Okay, thank you. See you in another video.